சில பேர் நேராக செல்ஃப் வந்து மெடிக்கல் ஷாப்லேயே வந்து கேட்பாங்க. அதில் இருக்கிறவர் ஃபார்மசிஸ்ட்டு. அந்த சேல்ஸ்மேன் யார்? ஃபார்மசிஸ்ட்டு. ஒரு அளவுக்கு மருந்து படித்தவர். பிராண்டட் மெடிசனாக பார்த்து சிப்லா, கிளாஸ்கோங்கிற மாதிரி பெரிய பெரிய கம்பெனியாக பார்த்து அவர் மருந்தை கட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை இதோ கொண்டு கொடுப்பார். அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ திருப்தி ஆகாது. திரும்ப வந்து அதில் ஓனர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த ஓனருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஆஃபரில் வாங்கின மருந்து அதை மட்டும் கொடுப்பாரு. அது கூட என்ன பண்ணார், ஒரே ஒரு மருந்து கொடுத்துட்டு இவ்வளோ வாங்கினா நல்லா இருக்கான்னு 2 பைசா 5 பைசாவுக்கு விட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் இதையும் சேர்த்தெல்லாம் கொடுப்பார். சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுத்தா தான் சரியாகுது, அவர் கொடுத்தது சரியாகலை, ஃபார்மசிஸ்ட்டு கொடுக்குறது சரியாகலையா, பணம் போட்டு முதலாளியாக இருக்கிற கொடுத்தா. அது பேர் முகராசின்னு நம்ம பேர் வச்சுருவோம். கைராசி, முகராசி இதெல்லாம் நம்ம பேர் வச்சோம். டாக்டருக்கு என்ன வைப்பாங்க, நல்ல முகராசியான டாக்டர், கைராசியான டாக்டர்லாம் பேர் வைப்பாங்க. பார்த்தீங்களா? பிராண்டட் கொடுத்தவனுக்கு லாபம் பார்க்காம கொடுத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. இவர் சைக்காலஜிக்கலாகவும் லாபமும் பார்த்து வச்சு கொடுக்குறவருக்கு பேர். உளவியல் சார்ந்த விஷயம். இந்த பரிகாரங்கிறதும் அப்படி தான். விரும்பின அதில் அறிவியலை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அதில் சைக்காலஜி இருக்குது, உளவியல் இருக்குது, தத்துவார்த்தம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அறிவியலும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் பரிகாரம். அதை தான் நாம் நல்ல கை தேர்ந்து ஜோசியருங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் தானாகவே சொல்லாமல் மகான்களாலும் சித்தர்களாலும் சொல்லப்பட்டதாக இருந்தால் நல்லது. இப்போ சில பேர் இருக்காங்க, நீ குட்டை பிஸ்கட் சாப்பிடு உங்களுக்கு சரியாயிடும்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான். இன்னொன்றுமோ சொல்கிறாங்க, இந்த செருப்பு போடு சரியாயிடும்ங்கிறான். இந்த செருப்பு போட்டு போ சரியாயிடும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இந்த பிராண்டு செருப்பை போடுங்க. ஒரு ஆள் ஜோசியர் சொல்கிறாரு, இந்த பிராண்டட் செருப்பு வாங்கி போட்டுக்கணும். அவர் வந்து அவருக்கு பிராண்ட் அம்பாசிடராக என்னன்னு தெரில. இதெல்லாம் சொல்கிறாங்க, பேர் வச்செல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு இந்த பேங்க் சூட் ஆகும், அந்த பேங்க்கில் போய் அக்கௌண்ட் வைக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறார். நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? அதில் உன் அக்கௌண்ட் நம்பர் சரியில்லை, யார் ராசி இல்லைன்னு சொன்னால் கூட நியூமராலஜின்னு ஒத்துக்கலாங்க. அந்த பேங்க் பேர் சரியில்லைன்னு சொல்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி தவறுகள் சொல்லக்கூடியது சில பேர் இருப்பாங்க, நான் மறுக்கலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜோசியத்தோட பரிகாரத்தை மொத்தமாகவே நீங்கள் வந்து புறக்கணிப்பது அல்லது அதை விமர்சனம் பண்ணுவது என்பது நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அது தவறு, திருத்திக்கங்க. அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேர்ந்ததுன்னா அதை பார்த்து திருத்திக்கினா நல்லது. நன்றி, வணக்கம்.